வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு கோமாளித்தனம் பண்ணிடுறாரு. ஸோ அதை வந்து நான் எப்படி சமாளிக்கிறது, அவ்வளோதான் கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷினில் எந்தெந்த, இப்போ ஒயிட் ஷர்ட்னா ஒயிட்டாக போடுவீங்க, அதில் கலர் போட மாட்டீங்க, அழுக்கு போட மாட்டீங்க, சாயம் வர்றது போட மாட்டீங்க, எல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் துவைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நைஸாக நீங்கள் ஃபோன் வந்துச்சு வெளியே போனோடனே டக்குன்னு கொண்டு வந்து அதில் அழுக்கு துணியெல்லாம் போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, நீங்கள் எடுத்து வச்ச அந்த ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு உங்களுக்குன்னு உங்கள் அண்ணனுக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சதை டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பொண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி. அதாவது இந்த பிரச்சனை என்னென்னா, எனக்கு கோவம் வருது, டென்ஷன் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் வர்றதுதான். ஆனால் நம்ம வந்து ஞானதேவருடைய சிக்கெட்டு. ஸோ அதை வந்து டீல் தான் பண்ணணும். கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், உங்களை நீங்களே வச்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம், அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன நியாயம். அப்போ என்ன பண்ணணும், இது அண்டர்ஸ்டாண்டிங்னு பேர். இப்போ வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கும், நல்ல துரு துருன்னு. ஸோ அவன் 2 வயசு ஆகும்போது பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் எழுதி கீழே போட்டுவான். அப்போ அவனுக்கு எட்டாத மாதிரி அவனை வந்து ஒரு ஒரு கேம் விளையாடுவான். அப்பெல்லாம் நம்ம வந்து அவனை பிளேம் பண்ணுறதில்ல, அக்செப்ட் செஞ்சு கொண்டு. ஆனால் அதே சமயம் அக்செப்ட் பண்ணிட்டு அவனுக்கு அடிமை இல்லை. அவனுக்கு எட்டாத தூரத்தில் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிருவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கேம் விளையாடும். இங்கே கேம் என்ன, நம்ம கொஞ்சம் அசந்தோம்னா வந்து உழப்பிடுவாங்க. இதுதான் கேம். அது கிச்சன் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், இல்லை ஒரு பூஜை ஆகட்டும், ஏதோ ஒன்று நடந்தாலும் நம்ம ஒரு சிஸ்டத்தில் போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் டைவர்ட் ஆனோம்னா அந்த சிஸ்டத்துக்கு கொலாப்ஸ் பண்ண மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பெரிய தலைவலியாகுது. அதை திருப்பி வந்து நான் திருப்பி அதை மறுபடியும் கொண்டு வரும்போது கஷ்டமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அது குழந்தைய பாதித்து அக்செப்ட் பண்ணிட வேண்டியதான். அவங்கள குற்றமாவோ புரியாமல் பார்க்க வேண்டியது. கேம் ஸ்டார்ட். அப்போது எந்தெந்த பொருளை எங்கே எப்படி வைக்கணும், எந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், ஸோ நம்ம எப்படி விட்டு போனால் அங்கே உழைச்சிடுவாங்க. அப்போ விட்டு போகாமல் இருப்பதுக்கு எதெல்லாம் வந்து பீரோவில் வந்து கூட்டிட்டு சாவி எடுத்துக்கணும், எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு. நம்ம என்ன அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க கேரக்டர்னா ஓகே, வெள்ளம் போட்டு அந்த குழந்தைக்கு நம்ம விளையாடுற மாதிரி நீட்டாக அதுக்குண்டான ஒரு ஐட்டங்கள், அப்போ அதுக்குண்டான சேஃப்டி இடங்கள், அதுக்குண்டான நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது. நான் ஃபோன் வந்துச்சுன்னு நான் வாட்டி போனால் ஒரு அவேர்னஸ் வரணும். ஃபோன் வச்சு நம்ம போனோம்னா இங்கே ஒரு உழப்பிடுவாங்க. அப்போ உழப்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபை அங்கே பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அதுக்கு முதல்லே பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு ஜாமா புது ட்ரெஸ் எல்லாம் பூஜை போட்டீங்கன்னா, பூஜை போட்டோம்னா அது யார் யாருக்கு இருக்கும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ஒரு இதில் வச்சு பூட்டிட்டுனா நீங்கள் வெளியே போகணும். உழைப்பாங்கன்னு தெரியும், அதுதான் புரிதல். மாடு வந்து வளர்க்குறவன் வந்து அது சாணியை போட்டுறோம் ஒழுங்கி இருந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதுக்குன்னு ஒரு கொட்டையை கட்டி அங்கே வச்சுருக்கான். இப்போ மாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. அது அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இங்கே வந்து அவங்க தன்மையில் இருக்கிறாங்க. அவங்க தன்மையை நாம் புரிந்து கொண்டு அந்த தன்மையிலிருந்து அவர்களும் பாதிக்காமல் நானும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடுங்கிறது பண்ணுறதே இல்லை. ஒரே அவங்கள குற்றம் பார்க்க வேண்டியது, டென்ஷன் ஆக வேண்டியது, கோவப்பட வேண்டியது. அப்புறம் மறுபடியும் அதே தப்பு இங்கே கிச்சனில் நடக்கும், மறுநாள் பூஜை ரூமில் கிடக்கும், இன்னொரு நாள் வராண்டாவில் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல நடந்துட்டு தான் இருக்கும். அப்போது இவர்கள் பண்ணிவிடுவார்கள், இவங்க உழைச்சிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு செட்டப் வைக்கிறோம், ஒரு ரூம் வைக்கிறோம், அதுக்குள்ளே எல்லாம் வைக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து பக்காவாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே இல்லையா, அதான் பிரச்சனை. அப்படி யோசிச்சாங்கன்னா ஐடியா வரும். அப்படி யோசித்து புரிந்து கொண்டு லவ்வில் இருக்கிறதுக்கு இல்லாமல் ரெண்டு மேட்ச் மாதிரி அன்புல நாமும் பாதிக்காமல் அவர்களும் பாதிக்காத மாதிரி ஒரு வழிமுறைகளை நாம் வந்து அதை ஏற்படுத்தணும். சொல்லுவான்ல, பாலை காய்ச்சுவான் எப்படியும் பொங்க விட்டுருவான், அப்போ பால் குக்கர் விசிட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்த மாற்றணும். அதான் அவங்க தன்மை தெரிஞ்சு போச்சுல்ல. ஸோ அவங்களெல்லாம் வந்து மாற்றணும்னா முடியாது. நாம் எந்த மாதிரி ஒரு வழிமுறையை கையாண்டு விழிப்பெடுப்பு இல்லாமல் அந்த கேமை சந்தோஷமாக அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி
ஜாலியாக வாழ்க்கை என்பது விளையாட்டு தானே. டெய்லி ஒன்று வரப்போகுது, அதை சமாளிக்க போகிறோம், ஜாலியாக தானே பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஒரு வழிமுறையை நீங்கள் கையாண்டீங்கன்னா இந்த கேள்வியே வராது. ஸோ இது கண்டிப்பாக பண்ணணும். நம்ம தமிழ்ச்சியில் அந்நேரம் டென்ஷன் ஆக வேண்டியது, கோவப்பட வேண்டியது, திருப்பி அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியது, அவங்களுக்கு வயசாச்சு, அவங்க அதே தான் பண்ணுவாங்க, மறுபடியும் அதே டென்ஷன், மறுபடியும் அதே டென்ஷன். புரியுது, அவங்களுக்கு புரியாதுன்னு புரியுது. அப்போ நம்ம தானே அதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம யோசிக்கணும்ல. இதை மறந்துட்டோமே, சரி நாளைக்கு இந்த தவிர நடக்காமல் இருக்குது, இது என்ன போடலாம், எப்படி போடலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு உண்டான டூல்ஸு, அதுக்கு உண்டான வழிமுறைகள், அதுக்கு உண்டான சிஸ்டம், அதுக்கு உண்டான அட்மாஸ்பியரு அதெல்லாம் பக்காவாக கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நிம்மதி, நமக்கு நிம்மதி. புரியுதா? உங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன பகவத்கீதை எழுதிட்டு இருக்காங்க, ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க அவங்க கமெண்ட் அடிப்பாங்க, அவங்க 1000 சொல்லுவாங்க, அதை எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது பலாப்பழம் இருக்கு, அதுல சொலையதான் எடுக்கணும். தேவையில்லாத நீங்க எடுக்கிறீங்க, அது அவங்க கொள்கை. அதை நீங்க சொன்னாங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு போங்க. அதையே நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அதையே நீங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை ஏன் கமெண்ட் அடிக்கிறீங்க, அதை ஏன் விமர்சனம் பண்றீங்க? அது என்ன பகவத்கீதையா? அதுதான்மா அவங்க பண்றாங்க. நீங்க தான் தெளிவா இருக்கீங்கல்ல, புரியுது. நான் சரி கொடுக்கலாம், இப்போ நான் இது விவரத்துல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க விருப்பெருப்பு இல்லாம அந்த விஷயத்த கையாளணும். அவங்க சொல்றாங்களே, அவங்க செய்யறாங்களே, அவங்க கொள்கை தப்போ ரைட்டோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அது நமக்கு செட் ஆகாது. இருந்துட்டு போட்டோம், அதை விமர்சிக்க வேண்டாம், அதை குற்றமாக பார்க்க வேண்டாம். நீங்க சரி ஓகேம்மா பண்ணுங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் எங்க இதுல அப்படி இல்லைன்னா இப்படி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு உண்டான சிஸ்டத்தை டெவலப் பண்ணி அதுக்குள்ள அவங்க வராத அளவுக்கு நீங்க ஒரு கேமா சேலஞ்சா ஜாலியா எடுத்துட்டு போனோம். இருப்பாங்க. அது ரிசல்ட்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல. அதுதான் இப்ப நீங்க பயந்தா இப்ப சரண்டராங்க. நான் சொல்றேன், இப்ப நீங்க மறுபடியும் நீங்க லிக்விட போட்டு மறுபடியும் போட்டு நம்ம சுதந்திரம் கெடுது, தேவையில்லாத வேலை போடுது, பண விரணை ஆகுது, நேரம் விரணை ஆகுது, உடம்பு உழைப்பு விரணை ஆகுது. அது நம்ம சுதந்திரத்தை நம்ம எப்படி வெட்டி கொடுக்க முடியும்? அதுதானே கேம். எதிராளி பந்தை போடும்போது நம்ம பந்தை எப்படி கையாளுறோம், அதுதானே கேமு. அப்ப அந்த கேமை சந்தோஷமா விளையாடணும். அப்ப அவங்க திட்டுவாங்க, அவங்க அது ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.